எவ்வளவு அழகா வந்துட்டு இந்த குடும்பத்துக்கிட்ட ஆஃப் கேமரால நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அவங்க கிட்ட ஒரு நிம்மதியுமே வந்துட்டு ஆஃப் கேமரால தான் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்னதான் இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு குடும்பம், ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம். அதாவது கார்த்தி அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றதா இல்ல உங்களை பார்த்து வருத்தப்படுறதான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள. ஆல் ஓகே தானே? எங்களுக்கு தெரியும் சத்யா உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாங்க தான். ஏன் என்ன இப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படி தெரியுது அப்படின்னா, ஸ்க்ரூவை கழட்டி அது ஒரு செயினா மாட்டி இவரோட வாழ்க்கை மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சு வாழ்த்துக்கள். இது வந்து என்னுடைய தொழிலுக்கான ஒரு மதிப்பு, ஒரு அன்பு, பாசம். மெக்கானிக்ன்றதுனால அது எப்பயுமே அதை நான் வந்து ஒரு அப்படியே டாலரா போட்டிருக்கேன். எங்க நீங்க மெக்கானிக்னா எங்க வீட்டுக்குள்ள ரிப்பேர் வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன பைக் ரிப்பேர் பண்ண தெரிஞ்ச எனக்கு வாழ்க்கை ரிப்பேர் பண்ண தெரியல, மாட்டிக்கிட்டேன். வெரி குட். அதாவது என் மாப்பிள்ளை இவ்வளவு அழகா வந்துட்டு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு. அழகாவா? அவரே நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்காரு. பண்ண ஒரு தப்புனால வாழ்க்கைங்க சின்ன பின்னமா போய் கிடக்குது. அதாவது கார்த்தி நிலைமைய பார்த்தா எனக்கு ஜெயிலர்ல இருந்து அதாவது பிரபு இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் கார்த்தி எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? ஆமா, இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. செட்ல அந்த சீன் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது ஹாப்பி தானே, அப்புறம் என்ன? ஆனா அவரு வந்து டிவோர்ஸ்க்காக தானே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆத்தாடி ஆத்தா, நம்ம வாழ்க்கை தான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னா அப்ப இந்த செட்டுக்கு வந்தா வேற மாதிரி போயிட்டு இருக்கே. அப்படி கிடையாது. எங்க வீட்டுல சத்யாவை எல்லாரும் நம்புறாங்க. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம கூட இருக்கிற பொண்டாட்டி எப்படி இருந்து. அவங்க நம்மளால நம்ம ஒரு வாட்டி தான் விழுந்துட்டேன், சும்மா விழ முடியுமா? ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது எங்க திருப்பி வந்து எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு பாக்குறாங்க. பாப்போம். ஆனா பண்ணு எப்படி இருந்தாலும் தப்பு எமனோட மேலதான். நான் அந்த தப்பு பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். தெரியாம பண்ணிட்டேன், பண்ணதுக்கு இப்ப அனுபவிக்கிறேன். உங்களுடைய நடிப்பு வந்து தனியா பேசப்படுது. அது ஒரு எமோஷனல் சீனா இருக்கட்டும், கோவப்படுற சீனா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த மது அருந்துற அந்த மாதிரி சீன்லாம் இருக்கட்டும், ரொம்ப உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுக்குறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஆக்டிங் ஜேர்னி? பிகாஸ் சும்மா சொல்லக்கூடாது, கூட ஒர்க் பண்ற சத்யா, அதாவது மோனிகா இஸ் குட் பெர்ஃபார்மர். அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நானே நிறைய சீன்ல சொல்லியிருக்கேன். அந்த ரீமா சீனோட கேரக்டர் இருக்கும்ல, சீரியஸா சொல்ல நான் அப்படியே பார்த்து சொல்லியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் உன்னை பார்க்கும்போது எனக்கே கோவம் வருது, அப்படி இருக்கும் சில விஷயங்கள் எல்லாம். சோ அப்புறம் ராகுல் பார்க்கும்போது கோவம் வருதா சில சீன்ஸ்லாம் வந்து அந்த வெறுப்பா இருக்கும், அடிச்சிருவா அப்படி இருக்கும். தென் ஐ ரியலைஸ் ஓகே வாவ் ஓகே. அப்போ வந்து கூட கேபி அண்ணா இருக்காரு, எல்லாருமே இருக்கும்போது இப்ப நம்மளும் ஈக்குவலா இருக்கணும்னா அதுக்கேற்ற எஃபர்ட் போட்டாதான் இருக்கணும்ன்றதுக்காக ஐம் டூயிங் மை லெவல் பெஸ்ட். ஓகே, சூப்பர். எஸ், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சோ இந்த டைம்ல மருமகள் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க, உங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு? ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மருமகள் சீரியல் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே எங்க போனாலுமே பீப்புள் கேன் ரெகக்னைஸ் மீ அண்ட் ஆஸ்க். எல்லாருமே கேக்குறாங்க இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்ல. இப்ப வரைக்குமே இஸ் லைக் நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மக்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாங்க உங்களுக்கு என்டர்டெயின் பண்ண இருக்கோம், நீங்களும் என்ன தொடர்ந்து பார்த்துட்டு என்டர்டெயின் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய இடத்துக்கு நீங்க வந்துட்டு போயிட்டே இருக்கணும், அதை நாங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். லவ் யூ. தேங்க் யூ கார்த்தி. கார்த்திவின் எழுச்சி தொடங்கட்டும். நன்றி. இது ஒரு புகழ்ச்சி தொடரட்டும். தமிழரசிமா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, புன்னகையோடு நம் இருந்தால் அந்த வாழ்க்கையோட பிரச்சனைகள் நம்மளை விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. என்னங்க இப்படி, ஏங்க இப்படி பாத்துட்டு அந்த ஏங்க அப்படி சொல்லுங்க. அதான் அந்த பாருங்க, அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா புன்னகையோட வந்துட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்லுவேன். என்னம்மா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எதை சொல்லணும்னு விரும்புறாரு தம்பி, சொல்லட்டுமே. சொல்லட்டுமே, சொல்ல விடுங்க. பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு வழி விடுங்க. இல்ல எனக்கு என்னன்னா வந்து அந்த தேஜஸ்க்கு வந்து என்ன வயசு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? பாத்தீங்களா, உங்களை விட கொஞ்சம் கம்மி வயசு தான். புரியல, அதனாலதான் இந்த சந்தோஷம். இந்த அக்டோபர் மாசம் வந்தா மேமுக்கு 22. ஆமா தம்பி. எப்படி போயிட்டு இருக்கு மருமகள் குடும்பத்தில் உங்களுடைய பயணம்? ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. பிரபு தம்பி, கார்த்திக், ஆதிரை, சக்தி, இப்படி எல்லாரும் கூடயும் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. வெளியில ஜாலியா போயிட்டு இருக்கு, ஆனா கேமராக்கு முன்னாடி சீரியஸா போயிட்டு இருக்கான். நம்ம தானா யோசிச்சேன், ஏன்னா நீங்க பண்ற சம்பவங்கள்லாம் அப்படி இல்லையே, ஜாலியா. அதுவும் தம்பி எல்லாரோடையும் நல்லா போயிட்டு இருக்கு. என்னது தம்பி எல்லாம் சொல்றாங்க, ஆனா பல சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஆனந்தராகம்ல வைஜெயந்தி, அங்க வேற ஆட்டம், இங்க மருமகள்ல வந்து இது வேற ஆட்டம்.
ருத்ர தாண்டவம் தான். சும்மா கிடையாது, ஆனந்த ராகம்ல ஸ்வைங், இந்த சைடு ஒயின், அந்த மாதிரி பயங்கரமா வந்தது. சூப்பரான நாட்டு. என்னங்க ஆமா கேட்டீங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாக்குற மக்களுக்கு வந்துட்டு புரியும். வெளி உலகமே தெரியாது, உள்ள செட்டுக்குள்ள வந்துட்டா அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு நிம்மதி. சரி, இப்ப உங்களை மாட்டி விடுற மாதிரி நான் கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. உங்களுடைய ஃபேவரட் ஆனந்தராகமா மருமகளா? ஆபலதான். ஆஹா, ரெண்டு கண்ணு. ஆஹா, அப்படி கிடையாது, ஒருத்தங்க தான் சொல்லணும். ஐயோ இல்லையே, அதே டீம் தான் இங்க இருக்கு. எல்லாம் ப்ரொடக்ஷன்ல இருந்து, டைரக்டர்ல இருந்து, கேமராமேன்ல இருந்து எல்லாமே. நீங்க இந்த இடத்துல ஒண்ணு சொல்லலாம், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ப்ரொடியூசரும் அவரே தான், சம்பளம் கொடுக்கறவர் அவரே தான். ஆனா உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஆனந்தராகமும் மருமகளும் எல்லாம் சன் குடும்பம் தானே? ஆமா, அப்படி அது சொல்லிக்கலாம். ரொம்ப முக்கியம். சன் குடும்பம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான குடும்பம், சந்தோஷமான குடும்பம். அதனால எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். மருமகள் குடும்பத்துல இப்போ எங்களோட வந்து இணைய போறது எல்லாருடைய ஃபேவரட் லெஜெண்டரி ஆக்டர் நரசிம்மராஜு அவர்கள். இப்போ தில்லைநாதனா நடிச்சிட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. அண்ட் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் நீங்க. உங்களை பல படங்கள்ல பார்த்து இப்போ நீங்க எங்களுடைய சன் குடும்பத்துல மருமகளை இணைஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எஸ், நானும் வந்துட்டு உங்களை நிறைய படத்துல வந்துட்டு பார்த்துருக்கேன் சார், நிறைய சீரியல்ல வந்துட்டு பார்த்துருக்கேன். வியந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் இவர். அமேசிங். ஆனா இப்போ நம்ம வந்து இவர் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார், உண்மையாவே நீங்க 6ல இருந்து 60 வரை எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். ஜெகன்மோகினி போன்ற படங்கள் எல்லாம் நாங்க வீட்டுல பார்த்து அப்படி பயந்துருக்கோம். உங்களுடைய நடிப்பு ஒரு பக்கம், டான்ஸ் ஒரு பக்கம். அந்த மொமெண்ட் எல்லாம் திரும்பி பாக்குறப்ப எப்படி சார் இருக்கு? நான்லாம் டான்ஸ் தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன் சார். உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாம் யோசிக்கிறப்போ? எனக்கு நல்லதா இருக்கும். இப்போ கூட யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறைய படங்கள் எல்லாம், ஓல்டு மூவிஸ் எல்லாம். ஜெகன்மோகினி, அப்புறம் நம்ம கமல் சார் படங்கள் எல்லாம் அபூர்வாங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் தெலுங்குல சார் கேரக்டர் நான் தான் பண்ணிட்டேன். நிறைய படங்கள் எல்லாம் பண்ணிட்டேன். அந்த வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷல்லி சன் டிவி எனக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் சன் டிவியில் கல்யாண பரிசு பண்ணிட்டேன். அது கிட்டத்தட்ட 1000 எபிசோடு மேலே போயிடுச்சு. அப்புறம் செந்தூர் பூவே, அப்புறம் நந்தினி, நம்ம ராகுல் ஹீரோ இருக்காரு, நம்ம ஹீரோ, அவரோட இப்போ 2வது ப்ராஜெக்டும் இணையறீங்க. ஆமாம். ராகுல் நானும் செகண்ட் ப்ராஜெக்ட் தான். நந்தினி கூட நல்லா போயிடுச்சு. ஸோ நிறைய வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு சன் டிவி கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டு சன் டிவி அண்ட் சன் டிவி நெட்வொர்க். தில்லைநாதனா நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க பையன் வேற ரொம்ப பட்ஜெட் போட்டு இருக்கிற பையன். என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வர கடன் கேக்குறாரு சார். என்ன சார் இது? ஆமா இவர் சொல்றாரா 1 லட்சம் வேணாம் 2 லட்சமா கொடுங்கன்றாரு. இல்லை அவரு நம்ம சீரியல்ல அப்படி பண்ணுவாரு. ஆனா இந்த ரியல் லைஃப்ல அவர் யாரு கேட்டாலும் அவரு ரொம்ப கொடுப்பாருன்னா அப்ப நான் கேட்டிருப்பேன். இது நிஜ வாழ்க்கையில தாராள பிரபு, சீரியல்ல பட்ஜெட் பிரபு, கஞ்ச பிரபு.